வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 323 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 322 ரெசிஸ்டன்ஸை வச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். இதுக்கான காரணங்களை பலமுறை வீடியோ ப்ரெசன்டேஷனில் நேற்றே சொல்லியிருந்தோம். 344லேருந்து தொடர் சரிவை சந்திச்சுட்டு காப்பர் மார்க்கெட் 310 வரைக்கும் வந்து அதிலிருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறது எல்லா மார்க்கெட்லையும் நடக்கிற விஷயந்தான். இந்த ட்ரெண்டு திரும்புகிற இடத்துல நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 322 ரெசிஸ்டன்ஸை வச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதே நம்ம ஸ்டாப் லாஸ் ஜோனுக்கு பக்கத்துலேயே ஓப்பன் ஆகி மேலே போய் ஸ்டாப் லாஸே ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் ஓப்பனிங்கே அமைஞ்சிருக்கு. அதனால் ப்ரைஸ் ஓப்பனிங்லேயே நம்ம எதிர்பார்ப்பு முறியடிச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் புதிய ஹை வேறு க்ரியேட் பண்ணி நம்ம எதிர்பார்ப்புக்கு மறுபடியும் ஒரு சோதனை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் 322 சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. இது எல்லாத்தையுமே கூட்டி பார்த்தா நம்ம எதிர்பார்த்தது முழுக்க நடக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். க்ளோசிங் ஓப்பனிங் இரண்டும் கிட்டத்தட்ட நியூட்ரலாக இருந்தால் கூட நேற்று நமக்கு ஒன்றும் பெரிய வாய்ப்பு எதுவும் கிடைக்கல, நம்ம எதிர்பார்த்ததும் நடக்கலை. சரி, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னு பாருங்கள். ரொம்ப பாதுகாப்பாக ட்ரை பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி நாளில் 320 வரைக்கும் வந்தால் அதுலேருந்து செல் பண்ணி முயற்சி செஞ்சோம். முடிந்த அளவுக்கு நமக்கும் தெரியும், நமக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்கலை. இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் ஒரு ட்ரேடிங் முறை அப்படின்னு ஒன்று இருக்குது, ட்ரேடிங் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரேடிங் டிசிப்ளினில் இது இல்லை. நீங்கள் மனசில் வந்து மார்க்கெட் மேலே போகிற மாதிரி தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சால் கூட ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறது, ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்காம அப்படின்றது ஒரு ட்ரேடருக்கு ஒரு நல்ல ஒரு விதி கிடையாது. அந்த ஒரு அடிப்படையாக கொண்டு நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோ ப்ரெசன்டேஷன்லேயுமே பாட்டம் ட்ரெண்ட் இப்போ செல் ட்ரெண்ட்னா அதோட ஓவரால் ட்ரெண்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது. சரி, அதனால் இவ்வளோ பெரிய ஒரு குழப்பம் இருந்திருக்கு, இதை மறுக்கவும் முடியாது. இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு வருவோம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 324 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. மார்க்கெட்டும் அதிகமாக ஓப்பன் ஆகிறதுனால பையிங்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இதில் அதிகமாக இருக்குது. ஏன்னா நேற்றே மார்க்கெட் 322 அப்படின்ற இடத்துல சப்போர்ட்டு எடுத்து காமிச்சிருக்கு. அதனால் பையிங்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பையஸாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம்னா 322 வரைக்கும் பை பண்ணி 320 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இந்த ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. மறுபடியும் மார்க்கெட்டில் செல்லிங் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறதுக்கு இரண்டாவது வாய்ப்பு, செல்லர்ஸ்க்கு என்ன வாய்ப்புனா 321 20 விட்டு கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணி 320 உடைச்சதுக்கப்புறமா 322 ரெசிஸ்டன்ஸாக வச்சு 323 ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம எதிர்பார்த்து டவுன் ட்ரெண்ட் இதுக்கு மேலே கண்டினியூ ஆகுதுன்ற நம்பிக்கையில் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக செல் பண்ணலாம். இந்த இரண்டு வாய்ப்பும் இருக்குது மார்க்கெட்டில், பையிங் வாய்ப்பு, செல்லிங் வாய்ப்பு ரெண்டும். ஆனால் இதில் என்ன செய்கிறது நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, என்றைக்குமே நம்ம எதிர்பார்ப்புக்கு முரணாக நடக்கிற சமயத்தில் மார்க்கெட்டை துரத்துறதை விட்டுட்டு, ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை, மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறி துரத்துறதை விட்டுட்டு மார்க்கெட் கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மார்க்கெட்டோட ப்ரைஸ் டைரக்ஷன் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங்காக ஒரு விதி முறையாக இருக்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் பை பண்ணுறது சாதகமான விஷயந்தான். செல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 320 கீழே வர வச்சுட்டு செல் பண்ணலாம். அதை விட நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிடும். திடீர்னு மார்க்கெட் 24 ஓப்பன் ஆகி உடச்சிட்டு மேலே போய் 32 வரைக்கும் கூட போகலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எதுவும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. அந்த டைமில் நம்ம பார்த்தோம், நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்றைக்குமே பார்த்தோம்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேயோ மார்க்கெட்லேயோ எல்லாம் நல்லா தான் இருக்கும். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம யோசிக்கலாம், ஆகா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணியிருக்கலாமே. இப்போ எப்படி நினச்சிட்ருக்குறோம், 316லேருந்து மார்க்கெட் தொடர்ந்து மேலே போச்சுது, இந்த ஒரு 8 பாயிண்ட் 9 பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. நம்ம எதிர்பார்த்தது
நடந்திருக்கா நடக்கலையா, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எதிர்பார்த்ததுக்கும் மார்க்கெட்டில் கொடுத்ததுக்கும் என்ன நடந்திருக்கு, ரெண்டும் மேட்ச் ஆகிற சமயத்தில் தான் நமக்கு முழுமையான ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால் இந்த 3 வாய்ப்புகளும் இருக்குது. எங்களோட அட்வைஸ் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து டைம் கொடுத்து வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது நல்லது. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.